Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உலகத்தின் ஒளியே உண்மையின் சுடரே உமதெல்லாம் நாடி வந்தோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட புது உலகம் படைப்போம். உலகத்தின் ஒளியே உண்மையின் சுடரே உமதெல்லாம் நாடி வந்தோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட புது உலகம் படைப்போம். வாருங்கள் இறை மக்களே, இறை பலியினில் இணைந்திடுங்கள். வாருங்கள் இறை மக்களே, இறை பலியினில் இணைந்திடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 நமக்கு நற்செய்தி வாசகம் கொடுக்கப்படுகின்றன. இதில் நாம் பார்க்குறோம், இந்த யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகிறார். அந்த ஆயன் மக்களுடைய ஆடுகளுடைய குரலை அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது நாம் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை கடந்த 3 நாட்களுமே இந்த இறைவார்த்தை பகுதி, குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு ஆழமான அழைப்புதலை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நம்ம ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய அந்த ஞானத்தினை இறைவன் நமக்கு தந்திட வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்காத அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 வரை. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் ஜூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்கள் ஆண்டவரிடம் சேர்ந்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே, நீங்கள்
போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 வரை. எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் தொடக்க உரையில் சொன்னது போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று வரை ஒரே ஒரு பகுதி மையப்பொருளாக நற்செய்தி வாசகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அது கடவுள் தன்னை ஒரு நல்ல ஆயனாக,
நாம் எல்லாம் அவருக்கு ஆடுகளாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள், நீங்கள் இருக்கிறீங்க, பிறந்த குழந்தை அல்லது 6 மாத குழந்தை, 1 வயது குழந்தை, ஏன் கல்யாண வயசில் கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உணவை கொடுக்கணும், எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதை பெற்றோர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ பிள்ளைகள் உங்களை ரொம்ப சார்ந்து இருக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எங்கள் அப்பா எனக்கு நல்ல கல்வி அறிவை கொடுப்பாரு, நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி தருவாங்க, ஒரு நல்ல திருமண வாழ்க்கை எனக்கு அமைத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டியெல்லாம் தேவையில்லை. மாறாக நீங்கள் சொல்லாமலேயே பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் உங்களை நம்புகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளிடத்தில் நம்ம கொண்டிருக்க வேண்டும். இப்போ கடவுள் நம்ம படைத்திருக்கிறார். அதான் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கு நீங்களும் நான் இந்த உலகத்தில் யாருமே விரும்பி இந்த உலகத்தில் வரல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் எங்கள் அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன் என்றைக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. மாறாக நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, திட்டமிட்டு இருக்கிறார். நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறக்கணும், ஒரு ஆண் மகனாக, ஒரு பெண் மகளாக பிறக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ அந்த கடவுளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம கொடுக்க வேண்டும் என்பதனை. இன்றைக்கு நம்ம இப்போ வாசிக்க நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதுவும் குறிப்பாக நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆடுகள் கடவுளுக்குடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன. இப்போ பாருங்கள், இந்த ஆடுகள் ஒருபோதும் ஆயனை சந்தேகிப்பதே கிடையாது. அந்த ஆடுகள் அடுத்த வேளை உணவு குறித்து கவலைப்படுறது கிடையாது, அடுத்த வேளை தண்ணீரை குறித்து கவலைப்படுவது கிடையாது. அதே போல் தனக்கு தன்னுடைய பாதுகாப்பை குறித்து என்ன செய்கிறது அப்படின்னா கவலைப்படுறதே கிடையாது. அது முழுமையாக யாரை சார்ந்திருக்கின்றன? அது முழுமையாக அந்த ஆயனை சார்ந்திருக்கின்றன. அப்போ நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆயனை, அந்த ஆடுகளைப் போல ஆயனை முழுமையாக நம்ம சார்ந்திருக்க வேண்டும். அதற்காக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைய நாளில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், இயேசு ஒரு ஆயனாக அங்கே மக்கள் அடையாளம் கண்டுகொள்ளலை. அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, சாலமன் மண்டபத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்போ மக்கள் கூட்டத்தில் கேட்குறாங்க, நீர் மெஸ்ஸியான சொல்லுப்பா, எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே வந்துட்டப்பா, நான் பலமுறை சொல்லிட்டேன், என் செயல்களை கண்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்புங்க, நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு மீட்பு கிடைக்கல, உங்களுக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவரின் நற்செய்தி வாசகத்தில் ரொம்ப அழகாக மக்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த ஆயன் எப்படி நம்முடைய அம்மா அப்பா நமக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, விரும்புகிறாங்களோ, அதே போல நம்முடைய கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம உண்டாக்கி இருக்கிறார், நம்ம படைத்து இருக்கிறார். அப்போ அந்த கடவுளுக்கு என்ன செய்யணும்னா, நமக்கு எப்போதுமே நல்லதையே விரும்புகிறார், நல்லதையே திட்டமிடுகிறார். அதான் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றும் அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். கடவுள் பல நேரம் நம்ம சொல்லுவோம், கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குறான்ப்பா, கொட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா, கடவுள் நம்மளை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது, இந்த நம்ம தடுக்க முடியாது. அப்போ அந்த அளவிற்கு கடவுள் வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், நம்மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார், கரிசனை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆயராக, அரசராக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வு பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் நம்ம சீராக் அதிகாரம் 2 இறை வார்த்தை 3 வாசிக்கிறோம். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்நாளில் முடிவில் வளமை அடைவாய் என்று அங்கு சீராக் புத்தகத்தின் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை விட்டுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா வேறு காரியங்கள் நம்ம அதிகமான ஒரு ஈர்ப்பை நமக்கு கொடுக்கின்றன. இப்போ பாருங்கள், அம்மா பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீங்கள் திருவிழா கூட்டத்துக்கு போகிறீங்க, திருவிழாவுக்கு போகிறீங்க,
அப்படி திருவிழாவுக்கு போகிறப்ப அங்கே வந்து உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து அப்படியே கையை பிடிச்சி போயிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு வந்து கை நழுவி உங்கள் குழந்தை கூட்டத்தில் அப்படியே காணாமல் போயிடுது. இப்போ அந்த கூட்டத்தில் அந்த குழந்தை வந்து வீச்சுன்னு அழுகுது, அம்மாவை காணோம் அப்பாவை காணோம், அப்படி அழக்கூடிய ஒரு நிலை. அப்போ பக்கத்தில் இருக்கிறோம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உங்கள் குழந்தையை தூக்கி கொண்டே காவலர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த காவலர் என்ன செய்கிறார், உங்கள் குழந்தைகிட்ட பேரை கேட்குறாங்க, அந்த உங்கள் ஊரை கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்றாங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்போ இந்த குழந்தை என்ன செய்து அழுது கொண்டே இருக்கிறது. அப்போது காவலர் என்ன செய்கிறாங்க, தின்பண்டம் கொடுக்குறாங்க. வந்து குழந்தை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் அழுகை நிப்பாட்டவே இல்லை. ஆனால் நீங்கள் போகிறீங்க, உங்களை கண்ட உடனே உங்களிடம் என்ன அந்த குழந்தை என்ன செய்யணும்னா அப்படி தாவி உங்களை வந்து கட்டி பிடித்து வந்து அப்படி நீங்களும் கட்டி பிடிக்கிறீங்க, உங்கள் குழந்தையும் கட்டி பிடிக்குது, முத்தம் கொடுக்குறீங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அழுவதை நிறுத்தி விடுகிறது. அப்போ நம்ம என்ன இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காவலர்கள் அந்த நம்ம குழந்தைய என்ன செஞ்சுறது இல்லை, தவறாக வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் அந்த குழந்தை வந்து பாதுகாப்பை யார்கிட்ட உணர்கிறது அப்படின்னா, தாய் தந்தைகிட்ட தான் அது வந்து உணர்கிறது. இன்றைக்கு நீங்களும் நாளும் பல நேரங்கள் என்ன செஞ்சுட்ருக்கிறோம் அப்படின்னா, கடவுளை விட்டுட்டு, இந்த ஆயனை விட்டுட்டு, அரசரை விட்டுட்டு, உலகு சார்ந்த பொருட்கள், அது வந்து பணமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், ஆள்பலமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், அதை நம்ம வந்து கடவுளாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது அதை நாம் வந்து கடவுளாக பார்த்தோம் அப்படின்னா, நாம் கடவுளுடைய மந்தையை சாராத பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கிறோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவரை சிக்கனை பிடித்து கொள்கிறோமா, அல்லது உலகு சார்ந்த காரியங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இதுதான் வந்து எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6 வாசிக்கிறோம். பொருளாசை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே பொருளை தேடி போகிறோம், சொத்துக்களை தேடி போகிறோம். சொத்து இருக்குது, பொருளாதாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறாங்களா? அது நிம்மதியாக நிச்சயமாக வந்து பெரும்பான்மையானவர்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே நிம்மதியாக இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு வெறுமையை, ஒரு விதமான வெற்றிடத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வந்து எடுத்துரைக்கிறார். அப்போது நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஆயனை, அந்த அரசரை நாம் வந்து அரணாக, கோட்டையாக நாம் வந்து கொண்டிருப்போம். சிக்கனை பிடித்து கொள்வோம். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை இந்த திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். துன்பங்கள் தொடர்கதையாக என் வாழ்வினில் சூழ்கின்ற போதும், துன்பங்கள் தொடர்கதையாக என் வாழ்வினில் சூழ்கின்ற போதும், கலைகளின் நாயகன் முன்னே அவை பனி துளியாக மாறும், அவை பனி துளியாக மாறும். கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தே, கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றே. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் ஒருவரையும் காத்த முடிவில் நாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கலைமான்கள் நீரோடைக்காக தேடுவது போல ஏங்குவது போல நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆயராக அரசராக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்சையோடு தேட வேண்டும். அவரை நாம் பற்றிக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் போற்றி அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரை, அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பேர் பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள யாசிப்போம். வேறென்ன வேண்டும்?
மான்கள் நீரோடை தேடும். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த உலகில் நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறீர். உம்முடைய சுவிகார பிள்ளைகளாக நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர், எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கோலும் நெடுங்களையும் எங்களை தேற்றும். நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் சிக்கன பற்றி கொள்கிறோம். தெய்வமே, வரக்கூடிய காலங்களில் உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து வாழ, உண்மையே நாங்கள் அரணாக கோட்டையாக கொண்டிருக்க எங்களுக்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை, நல்ல சூழலை உருவாக்கி தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண்பாண்டு உடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும். எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். எந்த இதயம் இறைவனை நாடும். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையில் உம்முடைய திருவுடல் திருரத்தம் வழியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வாயிலாக நீர் எங்களை சந்தித்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆயனாக அரசராக இருக்கிறீர் என்பதை இதோ இன்றைய நாளில் இறை வார்த்தை வாயிலாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகின்ற பொழுது நாங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு வார்த்தை வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, வார்த்தை வாயிலாக நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை தியானித்து அதை வாழ்வாக்குபவர்களாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு தேவையான நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வமே, ஆண்டவரே, இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் நெருக்கடிகளில் இருந்தும் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, உம்மை நாங்கள் பற்றி கொண்டு நீர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை நாங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு தேவையான அந்த சூழலை உருவாக்கி தருவீராக. எங்களுக்கு தேவையான நம்பிக்கை நீர் தருவீராக. எங்கள் நம்பிக்கையை நீர் அதிகப்படுத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொள்ளே, பாவிகளின் ஆதரவே பாருலகோர் கொள்ளே, அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. ஆவி கீதம் பாடே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.